ஓகேவா? ஸோ இப்போ அரேவோட சைஸ் அப்படின்னா இப்போ அரே இருக்குன்னா அரேவோட சைஸ் 10 20 இதோட சைஸ் 4 தான். ஃபிஃப்த் இண்டெக்ஸாக ஒரு வேல்யூக்காக இப்போ 10 நீங்கள் வந்து டிஃபைன் பண்ணும்போது பண்ணாமல் அதுக்கப்புறம் பண்ணிக்கலாம்னா பண்ண முடியாது. அதில் ஒரு அரே நியூவாக டிக்ளேர் பண்ணுறீங்க அப்படின்னா அதோட சைஸ் 10 கொடுத்தீங்கன்னா 10 இண்டெக்ஸ்னால் நீங்கள் வேல்யூ போடலாம். 11th இண்டெக்ஸாக ஒரு வேல்யூ போட முடியாது. ஸோ அது வந்து ஃபிக்ஸ்டு சைஸ் அரே. ஸோ அரேல வந்து ஒரு சில அடிஷ்னல் ஃபங்க்ஷன்ஸ் எதுவும் கிடையாது. இப்போ ஸ்ட்ரிங்கிலலாம் யூஸ் பண்ணுறோம்ல ஈக்குவல்ஸ் மெத்தட் ஸ்ப்ளிட்டு அந்த மாதிரி நிறையா இருக்குல்ல அந்த மாதிரி அடிஷ்னல் ஃபங்க்ஷன்லாம் கிடையாது. ஸோ அரே யூஸ் பண்ணுறது வந்து நம்ம என்ன லிஸ்ட் ஆஃப் வேல்யூஸை கலெக்ட் பண்ணுவோம். ஆனால் இது ஃபிக்ஸ்டு சைஸ் ஒரு சைஸை டிஃபைன் பண்ணிங்கன்னா அதுக்கு மேலே இன்க்ரீஸ் பண்ண முடியாது. ஸோ அது மோர் கன்வீனியண்ட்டாக இருக்காது யூஸ் பண்ணுறது. ஸோ அதுக்காக தான் ஆக்சுவலி ஜாவாவில் வந்து கலெக்ஷன் ஒரு ஃப்ரேம் ஒர்க் இருக்குது. ரொம்ப இம்பார்ட்டன்ஸான நிறைய தெரிஞ்சால் தான் அதனால தெரியும். கலெக்ஷன் ஒரு ஃப்ரேம் ஒர்க் இருக்கிறதுல வெரி இம்பார்ட்டண்டான டாபிக் கலெக்ஷன். கலெக்ஷன் அப்படின்றதுல இப்போ நான் அது மாதிரி இன்டர்ஃபேஸ்ன்னு சொல்லியிருந்தேன். இப்போ இன்டர்ஃபேஸ்னால் என்னன்னு சொல்லியிருந்தேன். இன்டர்ஃபேஸில் எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்சுல அதில் எதுவும் டவுட் இல்லைல்ல. இப்போ நம்ம ஒரு இன்டர்ஃபேஸ் கிரியேட் பண்ணுவோம். இன்டர்ஃபேஸ் டெஸ்ட்டு இந்த நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா ஸோ இது ஒரு அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட். அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் நிறைய டிஃபைன் பண்ணிங்கன்னா ஏதாவது ஒரு கிளாஸில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கலெக்ஷன் ஃப்ரேம்வொர்க்கில் ஒரு சில ப்ரீ டிஃபைன்டு இன்டர்ஃபேஸ் எல்லாமே இருக்குது. ஆல்சோ ப்ரீ டிஃபைன்டு கிளாஸஸ்லாம் இருக்குது. ப்ரீ டிஃபைன்டு இன்டர்ஃபேஸ் என்னன்னா லிஸ்ட்டு செட்டு அண்ட் மேப். ஓகேவா? செட் அண்ட் லிஸ்ட்டு செட்டு மேப் இதுக்குள்ள நிறைய இது எல்லாமே இன்டர்ஃபேஸ். இது எல்லாமே ஒரு இன்டர்ஃபேஸ். இப்போ நம்மள்கிட்ட ஒரு இன்டர்ஃபேஸ் இருக்குன்னா ஒரு கிளாஸில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுற மாதிரி இதுலேயே ப்ரீ டிஃபைன்டு கிளாஸ்லாம் இருக்குது. அந்த ப்ரீ டிஃபைன்டு கிளாஸ் வந்து இந்த இன்டர்ஃபேஸ் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் என்னென்ன கிளாஸ் இருக்குன்னா அரே லிஸ்ட், லிங்க்டு லிஸ்ட், ஒரு வெக்டார்னு ஒன்று இருக்குது. செட்டுக்குள்ள என்னென்ன இருக்குன்னா ஆசெட், லிங்க்டு ஆசெட், இந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ மேப்னு பார்த்தீங்கன்னா ஆஷ் மேப், லிங்க்டு ஆஷ் மேப், என்னது ப்ரீ மேப், அப்புறம் ஆஷ் டேபிள். ஸோ இது எல்லாமே கிளாஸஸ், ஒரு கிளாஸஸ். இந்த கிளாஸஸ் எல்லாமே லிஸ்டிங் இன்டர்ஃபேஸ் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கு. ஓகேவா? அதேமாரி இது எல்லாமே செட் இன்டர்ஃபேஸ் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கு. அதுதான் இதுவும் அப்படிதான். எல்லாமே இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்கு. இது எல்லாமே ப்ரீ டிஃபைன்டு தான். ஓகேவா? ஸோ ப்ரீ டிஃபைன்டாக இருக்குது. அதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணி உங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் ப்ரோக்ராம் பண்ணுற மாதிரி நீங்கள் பிஸ்னஸ் ப்ராஜெக்ட்ஸ் ஏறும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு லிஸ்ட்டுனா என்ன பார்ப்போம், அடுத்து செட்டுனா என்ன பார்ப்போம், அடுத்து மேப்னா என்ன பார்ப்போம். இப்போ லிஸ்ட்டு அப்படின்றதுல என்ன இருக்குன்னா அரே லிஸ்ட் அண்ட் லிங்க்டு லிஸ்ட் அண்ட் வெக்டார். செட்டில் ஆசெட், லிங்க்டு ஆசெட், ப்ரீ செட் அந்த மாதிரி ஆஷ் மேப்பில் ஆஷ் மேப்பில் லிங்க்டு ஆஷ் மேப், ப்ரீ மேப், ஆஷ் டேபிள். இப்போது இந்த லிஸ்ட்டு எப்படின்னா இதுவுமே இது இருக்கக்கூடிய இது எல்லாமே ஆக்சுவலி கலெக்ஷன்னாலே என்னன்னா கலெக்ட் த நம்பர் ஆஃப் வேல்யூ அண்ட் ஸ்டோர்ட் இன்டு த சிங்கிள் யூனிட் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ். ஒரு சிங்கிள் ஆப்ஜெக்டில் நிறைய வேல்யூஸ் ஆட் பண்ணணும். அரே மாதிரி தான். அரேன்றது ஒரு சிங்கிள் வேரியபிள் தான், பட் அதில் நிறைய வேல்யூஸை கலெக்ட் பண்ணுற மாதிரி. கலெக்ஷன் அப்படின்றது கலெக்ஷன் வரக்கூடிய லிஸ்ட்டாக இருக்கட்டும், செட்டாக இருக்கட்டும், மேப்பாக இருக்கட்டும், இதில் இருக்கக்கூடிய எல்லா கிளாஸுமே என்ன பண்ணுவோம்
it have a different classes. ஓகேவா? எல்லா கிளாஸுக்கும் ஒரு சில டிஃப்ரென்ஸ் இருக்குது. செட்டுக்கு ஒரு யூனிட் இது இருக்குது, மேப்புக்கு ஒரு இது இருக்குது. ஓகேவா? இப்போ இது எல்லாமே அரே லிஸ்ட் அப்படின்றது ஒரு அரேல நம்பர் ஆஃப் வேல்யூஸை கலெக்ட் பண்ணணும். ஓகேவா? செட் அப்படின்றது நான் அதே மாதிரி கலெக்ட் பண்ணணும். மேப்ன்றது கலெக்ட் பண்ணணும். பட் லிஸ்ட்டுன்னு அரே லிஸ்ட் இருக்குது, லிட்டில் லிஸ்ட், வெக்டர் இருக்குது. இது எல்லாமே என்னன்னா டூப்ளிகேட்டை கலெக்ட் பண்ணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வேல்யூ போடுறீங்க 10, 20, 30, திரும்பவும் 10, 25, திரும்ப 20 அப்படின்னா இதுவே வந்து இந்த லிஸ்ட்டுக்குள்ளே இருக்கிற அரே லிஸ்ட்டும் லிங்க்டு லிஸ்ட்டும் வெக்டாரை யூஸ் பண்ணி இந்த வேல்யூஸை போட்டிங்க அப்படின்னா நீங்கள் போட்ட அப்படியே அந்த வேல்யூஸை மெயின்டைன் பண்ணணும். 10 மெயின்டைன் பண்ணணும், இன்னொரு இருக்குது 10 இருந்துச்சுன்னா அதையும் மெயின்டைன் பண்ணணும். அது ஒரு இண்டெக்ஸ். இதுவுமே இண்டெக்ஸ் பேசிஸில் தான் ஸ்டோர் ஆகும். 0 இண்டெக்ஸு 1, 2, 3, 4, 5 திரும்ப நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணிட்டீங்க. ஒரு 10 லைனுக்கு அப்புறம் திரும்ப 6ஆவது ஒரு இண்டெக்ஸ் மாற்றி போடலாம்னா போட்டுக்கலாம். இது பிக்சல் சைஸ் கிடையாது. எங்கேனாலும் நீங்கள் வேல்யூஸை டைனமிக்காக ஆட் பண்ணிகிட்டே போகலாம். ஓகேவா? ஸோ இதுவும் இண்டெக்ஸ் பேசிஸ் தான். ஸோ லிஸ்ட் அப்படின்றது வேல்யூஸை டூப்ளிகேட்டே கலெக்ட் ஆனால் இதுவே இந்த வேல்யூஸை செட்டில் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் இதே வேல்யூ போட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு 10 ஆட் பண்ணணும், அடுத்து 20 ஆட் பண்ணணும், 30 அகைன் 10 போட்டிங்கன்னா இதை அலோவ் பண்ணாது. 10 ஒன்லி யூனிக் டேட்டா தான் அலோவ் பண்ணணும். 25, 20 இருக்கிறதுனால அலோவ் பண்ணாது மாற்றி. ஓகேவா? நீங்கள் அகைன் 10 அகைன் 20 அகைன் 30 டூப்ளிகேட் வேல்யூ போட்டிங்கன்னா செட் அப்படின்றது அலோவ் பண்ணாது. செட்டுன்றது என்ன யூனிக் டேட்டாவை தான் அலோவ் பண்ணணும். ஓகேவா? லிஸ்ட்டுக்கும் செட்டுக்கும் இருக்கக்கூடிய மேஜர் டிஃப்ரென்ஸ் இருக்கா? லிஸ்ட் அப்படின்றது இட்ஸ் கலெக்ட் டூப்ளிகேட் வேல்யூ ஆல்சோ. பட் செட் அப்படின்றது இட்ஸ் மெயின்டைன் யூனிக். ஓகேவா? இட்ஸ் கலெக்ட் யூனிக். மேப் அப்படின்றது இதுக்கும் இதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். இதுவும் இந்த மாதிரி வேல்யூவை கலெக்ட் பண்ணலாம். ஆனால் இதில் என்னன்னா ஒரு வேல்யூவை கலெக்ட் பண்ணது இப்போ 10, 20, 30 அப்படின்னு வேல்யூ கலெக்ட் பண்ணால் இப்போ ஒரு கீ V1, V2, V3 அப்படின்ற கீயோட தான் கலெக்ட் பண்ணணும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நேம், ஃபேன், ஐடி 1, 2, 3, இந்த மாதிரி கீ இருக்கும், அதுக்குண்டான வேல்யூ இருக்கும். இதுதான் மேப். மேப் வந்து அதோட வேல்யூ சேன் ஒரு இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணணும்னா அதுக்குண்டான கீயோட கலெக்ட் பண்ணணும். அதுதான் மேப் அப்படின்றது. புரியுதா? இதுவுமே லிஸ்ட் ஆஃப் வேல்யூஸ் தான் கலெக்ட் பண்ணணும். பட் கீ அண்ட் வேல்யூஸ் ஆர் பேரல். ஓகேவா? புரியுதா? ஸோ எல்லாமே லிஸ்ட்டு, செட்டு, மேப் இது 3 தான் இன்டர்ஃபேஸ். ஸோ லிஸ்ட்டுக்குள்ள அரே லிஸ்ட், லிங்கிள் லிஸ்ட், வெக்டர் இது 3மே டூப்ளிகேட் வேல்யூஸை கலெக்ட் பண்ணணும். செட்டுக்குள்ள ஆசெட், லிங்கிள் ஆசெட், ட்ரீ செட் இருக்குது. இது எல்லாமே யூனிக் டேட்டா தான் மெயின்டைன் பண்ணணும். ஆஸ் நம்பு, லிங்கிள் ஆஸ் நம்பு, ட்ரீ நம்பு, ஆஸ்டெட் இது எல்லாமே வேல்யூஸை கலெக்ட் பண்ணணும். கீ அண்ட் பேர் இதுதான் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஸ், மேஜர் டிஃப்ரென்ஸ். அதுக்கப்புறம் இன்னும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. அது எல்லாத்தையும் 1 by 1 பார்ப்போம். ஓகேவா? ஒரு லிஸ்ட், இப்போ ஃபஸ்ட்டு லிஸ்ட்டு பார்ப்போம். சார் நம்ம லிஸ்ட்டுக்கு என்ன சொன்னால் அரே லிஸ்ட், லிங்கிள் லிஸ்ட், ஓகே. ஃபஸ்ட்டு அரே லிஸ்ட்டு பார்ப்போம். ஓகேவா? அரே லிஸ்ட் ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஓகேவா? ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஐ ஹேவ் ஒன் கிளாஸ். ஓகேவா? கிளாஸ் பப்ளிக் ஸ்டார்டிங் பாயிண்ட். ஸோ ஓகேவா? இல்லை அரே லிஸ்ட்டை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு எடுத்த உடனே நீங்கள் என்ன போட்டுக்கணும்? அரே லிஸ்ட் இல்லைன்னா இப்படி லிஸ்ட்டுன்னு போட்டுக்கலாம். லிஸ்ட் இந்த சைடு அந்த இன்டர்ஃபேஸ் இது எல்லாத்தையுமே லிஸ்ட்டுன்னு வந்துடும். லிஸ்ட் இந்த இடத்த லெஸ் தென் அண்ட் கிரேட்டர் சிம்பிள்.
வரணும். இதுக்குள்ள நீங்க என்ன டைப் ஆஃப் வேல்யூ இதுக்குள்ள போய் ஆட் பண்ண போறீங்களோ அந்த டேட்டா டைப்பை கொடுக்கணும், அந்த ஆப்ஜெக்ட் டைப்பை கொடுக்கணும். இன்ட்டு கொடுத்தீங்கன்னா இதில் இன்ட்டு வேல்யூ தான் ஆட் பண்ணலாம். இது ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண போறீங்க. அதே லிஸ்ட்டு ஃபஸ்ட்டு லிஸ்ட்டு, ஏன்னா அது ஒரு இன்டர்ஃபேஸ் பேரண்ட்டை கொடுத்துட்டு ஸோ என்ன டைப் ஆஃப், ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே வந்து ஸ்ட்ரிங்னு கொடுத்துட்டேன் அப்படின்னா ஸோ அந்த ஆப்ஜெக்ட் நேம் ஓப்பன் ப்ராக்கெட் இது நம்ம டேட்டாக்குள்ளே கொடுக்கணும். அதுக்கப்புறம் ஆப்ஜெக்ட் நேம் ஃபார் எக்ஸாம்பிள் டிஎஸ் அப்படின்னு கொடுக்கணும். ஓகேங்களா? இப்போ ஈக்குவல் நியூ அரே லிஸ்ட். இந்த இடத்துல நீங்கள் ஸ்ட்ரிங்னு கொடுக்கலாம். இப்படி வரணும். புரியுதா? இந்த இடத்துல கன்ஸ்ட்ரக்டர் வரும். ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் இதுக்குள்ளே நீங்கள் சொல்லலாம். அப்படி இல்லைன்னா இந்த சைடு மட்டும் எம்டியாக கொடுத்துட்டு இப்படி கொடுத்தாலும் எடுத்துக்கணும். ஏன்னா இந்த சைடு நீங்கள் டிஃபைன் பண்ணிட்டீங்க, அதனால் அதை அப்படின்னாலும் எடுத்துக்கணும். இல்லைன்னா அதுக்குள்ளே சொல்லி கொடுத்தாலும். இப்போ இந்த டிஎஸ் அப்படிங்கிறது தான் ஆப்ஜெக்ட். டிஎஸ் டாட் இதுக்குள்ளே என்ன இருக்குது, அரே லிஸ்ட்டுக்குள்ளே ஆட்னு ஒரு மெத்தட் இருக்குது. ஆடுன்ற மெத்தட் ப்ரீ டிஃபைன்டாக இருக்குது. அதை நீங்கள் கால் பண்ணிங்கன்னா வேல்யூஸை போட அதை ஆட் பண்ணிக்கிட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் டிஎஸ் டாட் ஆட் நீங்கள் இந்த மெத்தட் எழுதலாம். அதில் ப்ரீ டிஃபைன்டாக ஜாவாலே இருக்குது. ஆடுன்னு சொல்லிட்டு இது ஸ்ட்ரிங்கில் போட்டுங்கன்னா டபுள் கொட்டேஷனில் கொடுக்கணும். சாம் டிஎஸ் டாட் ஆட் டிஎஸ் டாட் ஆட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஸோ இந்த வேல்யூஸ் எல்லாத்துக்குமே ஒரு அரே மாதிரி இண்டெக்ஸ், 0th இண்டெக்ஸ், ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ், செகண்ட் இண்டெக்ஸ் அந்த மாதிரி ஸ்டோர் ஆகிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். இப்போது இதுக்குள்ள இந்த ஆடுன்றது ப்ரீ டிஃபைன் மெத்தட். இதில் நான் கீ சைன் டூப்ளிகேட் அலோவ் பண்ணுறேன். ஓகேவா? இப்போது வேல்யூஸை போட்டாச்சு. வேல்யூ இது இருக்குது. அரேல என்ன பண்ணுவீங்க, ஒரு அரே இருக்குன்னா புரியுதா? ஸோ அதே மாதிரி தான் அந்த அரே லிஸ்ட்ல. பட் நீங்கள் இங்கே டிஃபைன் பண்ணிட்டீங்களா, திரும்ப வந்து ஸ்ட்ரிங் சைஸ் நீங்கள் கொடுக்கணுங்க. 5 கொடுத்து கொடுத்தீங்கன்னா ஆட் ஆகாது. ஏன்னா அது மொத்த இண்டெக்ஸு ஒரு சைஸ் தான், அதோட 0 to 3 தான் அதோட சைஸ். ஸோ அது டைனமிக் ஏதாவது. இதே அரே லிஸ்ட்னா நீங்கள் கொடுத்துட்டீங்க, அதுக்கப்புறம் some லாஜிக் எழுதுங்க. திரும்ப டிஎஸ் டாட் ஆட் இதில் ஆட் பண்ணிங்கன்னா ஆட் ஆகிடும். அடுத்த இண்டெக்ஸில் அதை ஆட்டோமேட்டிக்காக வச்சுக்கணும், டைனமிக்காக ஆட் பண்ணணும். ஓகேவா? இப்போ அரே லிஸ்ட்டில் வேல்யூஸ் எப்படி எடுத்துருக்கீங்க, இண்டெக்ஸ் கொடுப்பீங்க. ஏஆர் = 0 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அதோட இண்டெக்ஸில் இருக்கிற வேல்யூ வரும். ஃபார் எக்ஸாம்பிள் ஐஎன் கொடுப்பீங்க, ஐட்ரேட் பண்ணும்போது அதோட வேல்யூ வரும். இதில் எப்படி வேல்யூ எடுக்கணும் அப்படின்னா இதுக்கு ஃபார் ஈச் மெத்தட் யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஃபார் ஈச் எப்படி இந்த மறக்கி எழுதுறேன். ஓகே, ஃபார் ஈச் என்ன, ஃபார் இதுக்குள்ளே என்ன டைப் போட்டீங்க, ஸ்ட்ரிங்கில் தான் அதை ரிட்ரைவ் பண்ணணும். ஸ்ட்ரிங் டிஎஸ் அப்படி கொடுத்தீங்கன்னா இந்த டியில் ஒரு வேல்யூ வந்துட்டே இருக்கும். சிஸ்டம் டாட் அவர் டாட் பிரிண்டர் டின்னு கொடுத்தீங்கன்னா பிரிண்ட் ஆகிடும். இன்கேஸ் நான் இந்த ஸ்ட்ரிங் கொடுத்துட்டு நான் டிஎஸ் டாட் கொடுத்தீங்கன்னா ஆட் ஆகாது. இன்ட் டைப்பை அலோவ் பண்ணாது. இதுவே இது நீங்கள் டபுள் கொட்டேஷனுக்குள்ளே கொடுத்தீங்கன்னா நம்பர் தான், அதை ஸ்ட்ரிங்காக எடுத்துடும். ஓகேவா? ஸோ நீங்கள் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு அவுட்புட் அப்படியே பிரிண்ட் ஆகும். இதுதான் ஹைட்ரேட் பண்ணுறது. ஹைட்ரேட் பண்ணுறதுல ஆர்ஹெச் இது இல்லாமல் இன்னும் இருக்குது. அடுத்து நான் சொல்கிறேன். ஓகேவா? ஸோ லிஸ்ட்டு அதோட டைப் இன்கேஸ் நீங்கள் இங்கே வந்து
கொடுத்தீங்க அப்படின்னா இந்த ஆப்ஜெக்ட் டைப் தான் கொடுக்க முடியும். ஓகேவா? இன்ட் ஃப்ளோட்னு டேட்டா டைப்லாம் கொடுக்க முடியாது. ஆப்ஜெக்ட் டைப் தான் கொடுக்கலாம். இன்டிஜர் ஃப்ளோட்னா ஃப்ளோட் ஆப்ஜெக்ட் டைப் தான் கொடுக்கலாம். இன்டிஜர் அப்படின்னா இந்த மாதிரி ஸ்ட்ரிங் கொடுக்க முடியாது. என்ன பண்ணலாம்? ts டாட் 1 2 3 ts டாட் 4 5 6 இந்த மாதிரி நம்பர் தான் கொடுக்கலாம். இன்டிஜர் கொடுத்தீங்கன்னா இன்டர் தான் கொடுக்கலாம், ஸ்ட்ரிங் கொடுக்க முடியாது. அதே மாதிரி இங்க கொடுக்கும்போது என்ன பண்ணணும்? இன்டிஜர் மாற்றணும். இன்கேஸ் இந்த இடத்துல இன்டிஜர் கொடுத்தீங்கன்னா இன்டிஜர் வேல்யூஸ் தான் ஆட் பண்ண முடியும். ஆல்சோ ஹைட்ரேட் பண்ணும்போது இன்டிஜர் வேல்யூஸ் தான் இங்கே நீங்கள் மாறிடுச்சுல இன்டிஜரை தான் யூஸ் பண்ணணும். புரியுதா? ஸோ பிரிண்ட் பண்ணலாம். இல்லை ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? இல்லை இல்லை ஓகே. இப்போ அரே லிஸ்ட்டு இந்த மாதிரி கலெக்ட் பண்ணுவோம், ஹைட்ரேட் பண்ணி இது பண்ணிப்போம். ஸோ நீங்கள் அரே லிஸ்ட்லேயே நீங்கள் ஸ்டூடெண்ட் இன்டிஜர் வைக்கிற மாதிரி ஸ்டூடெண்ட்டுன்னு வச்சுக்கணும். இல்லை எக்ஸாம் ரிசல்ட் இதெல்லாம் போட்டிங்கன்னா அந்த மாதிரி போட்டுட்டு அதில் ஆட் பண்ணிக்க முடியும். ஒரு அரே ஆப்ஜெக்டை போய் போட்டுருக்கீங்களா, அதே மாதிரி இந்த டைப்லேயும் போட்டுக்கலாம். புரியுதா? என்ன டைப்னா போட்டுக்கலாம்னா அந்த டைப் வேல்யூ தான் நீங்கள் ஆட் பண்ணணும். இதுக்குள்ளே எந்த டைப் வேல்யூனாலும் கொடுக்கலாம், நீங்கள் டிஃபைன் பண்ணிக்கலாம். ஒரு டேட்டா டைப்பை டிஃபைன் பண்ணுற மாதிரி தான். ஒரு அரேவை எப்படி டிஃபைன் பண்ணுவீங்க? இன்ட் வேல்யூ போட போனீங்கன்னா இன்ட்டா டிஃபைன் பண்ணுவீங்க, ஸ்ட்ரிங்னா ஸ்ட்ரிங். அதே மாதிரி இந்த இடத்துல நீங்கள் உங்களுக்கு இன்ட் வேல்யூ வேணும்னா இன்ட்டா போட்டுக்கணும். இல்லை எனக்கு இன்ட்டில் வேல்யூ போடணும், ஸ்ட்ரிங்லையும் போடணும். ரெண்டு அரே லிஸ்ட்டு நீங்கள் கிரியேட் பண்ணிக்க வேண்டியதான். இது டிஎஸ் இன்னொரு அரே லிஸ்ட்டு கிரியேட் பண்ணி அதில் போட்டுக்கலாம். ஓகேவா? இது எதுவும் டவுட் இல்லை. ஸோ அரே லிஸ்ட் பார்த்தாச்சு. லிங்க்டு லிஸ்ட்னா இதே தான் சின்டெக்ஸ். இது என்ன மாறும்னா இந்த லிங்க்டு லிஸ்ட் மாறும். ஓகேவா? லிங்க்டு லிஸ்ட் மாறும். அவ்வளோதான். மற்றபடி ஃபங்க்ஷனாலிட்டி எல்லாமே சேம் தான். வெக்டார் அப்படின்றது இங்கே வெக்டார் மாறும். வெக்டார்னா வெக்டார் ஆகிடும். மற்றபடி எல்லாமே ஆட் பண்ணுறது ஐடென்ட் பண்ணுறது எல்லாமே சேம் தான். அப்போ எதுக்கு எல்லாமே சேமாக இருக்குது, எதுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா இட் ஹாஸ் அ மைனர் டிஃப்ரென்ஸ். அது கோடி லெவலில் கிடையாது, இன்டர்னலாக அது ஒர்க்காக வருது. யூஸ் பண்ணுறது எல்லாம் சேம் தான், ஆனால் இட் ஹாஸ் அ மைனர் டிஃப்ரென்ஸ். அதை என்னென்ன அடுத்த கிளாஸில் பார்ப்போம். இப்போதைக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. கோடு லாஜிக்லாம் ஒன்று தான், ஆனால் அது வந்து அது நீங்கள் ஆட் பண்ணும்போது அது ஒன்று பண்ணணும் இன்டர்னலாக அது பர்ஃபார்மன்ஸில். ஓகேவா? இப்போ வந்து நீங்கள் எக்ஸாம்பிள் வந்து பைக் டூ வீலர் பைக் இருக்குன்னா எம்ஆர்ஆர் எடுத்துக்கிங்கன்னா எம்ஆர்ஆரே நிறைய டைப் இருக்குது. பைக்கில் எடுத்து ராயல் என்ஃபீல்டு இருக்குது, எம்ஆர்ஆர் என்ஃபீல்டு இருக்குது, இந்த மாதிரி இருக்குது. எல்லா பைக்குமே ரைட்டு தான் பண்ண போகிறீங்க. ஆனால் இட் ஹேவ் சம் பர்ஃபார்மன்ஸ் டிஃப்ரென்ஸ். அந்த மாதிரி இன்டர்னலாக அதுக்கு அதை அடுத்து நம்புறோம். அது வந்து இன்டர்வியூக்கெலாம் அது தேவைப்படும். ஓகேவா? லிங்க்டு லிஸ்ட் போட்டு பார்க்க போகிறீங்க. அரே லிஸ்ட் அந்த மாதிரி இந்த இடத்துல டிஃப்ரெண்ட் டைப்பை போட்டு பாருங்கள். இதுவும் அதே மாதிரி வேல்யூஸ் ஆட் பண்ணுங்கள். டைனமிக்காக ஆட் ஆகும். நீங்கள் இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நம்ம ஆட் வந்து நிறையா இருக்குது. டிஎஸ் டாட் ரிமூவ் கொடுத்தீங்கன்னா இண்டெக்ஸ் கொடுத்தீங்கன்னா 0 இண்டெக்ஸ் இருந்து டெலிட் ஆகும். இன்கேஸ் வேல்யூஸ் ரெண்டு ரிமூவ் மெத்தடில் நீங்கள் வேல்யூ கொடுத்தீங்கன்னா அந்த வேல்யூ இருக்கிறதோ அதை கொடுக்கணும். இல்லை இண்டெக்ஸ் கொடுத்தீங்கன்னா அந்த இண்டெக்ஸ் இருக்கிறதோ அதை கொடுக்கணும். இப்போ வேல்யூ சேன்னு நான் கொடுத்தேன்னா இந்த வேல்யூ சேனுங்கிறதா ரெண்டும் டெலிட் ஆகிடும். இதே நான் 0 இண்டெக்ஸ் வேல்யூ பார்க்கணும், வெறும் 0 இண்டெக்ஸை பார்க்கணும்னா அந்த 0 இண்டெக்ஸ் ஃபெயில் ஆகும். அதே மாதிரி கண்டெய்ன்ஸ் ஒரு வேல்யூ இருக்கா, ஓகே நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. அது நீங்கள் கலெக்ஷன் என்னென்ன மெத்தட்ஸ் இருக்குது, என்னென்ன இருக்குது, அதெல்லாம் நீங்கள் ஸ்டடி பண்ணணும். இப்போ நான் அரே லிஸ்ட் என்னன்னு கொடுத்துறாங்க, என்னென்ன மெத்தட் இருக்குது, அது என்னென்ன பர்பஸ் அப்படின்றத நீங்கள் ஓனாக ஸ்டடி பண்ணி அதை லேர்ன் பண்ணுறது மூலயமா தான் உங்களுக்கு அந்த லேர்னிங் கெப்பாசிட்டி வளரும். புரியுதா? நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ குழந்தைய வந்து நான் தூக்கி வச்சுட்டே இருந்தேன், நடக்க மாட்டேன், என் ஒய்ஃப் தூக்கிட்டே இருப்பாங்க. காரணம் என்னன்னா அதை நடந்தால் தான், அதை விட்டால் தான் நடக்கிறதுக்கு ப்ராக்டிஸ் வரும். அந்த மாதிரி தான் நீங்கள் வந்து இப்போ நான் சொல்லிட்டேன் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டேன், நீங்கள் அதை தேடணும். நீங்கள் ஒரு ரிசர்ச் பண்ணுங்க, ஒரு இதுதான் அந்த கான்செப்ட் புரிஞ்சிருச்சு. அதுக்குள்ளே ஒரு இன்டர்னல் மெத்தட்ஸ், அந்த இன்டர்னல் மெத்தட் எல்லாமே ஒரு ஃபீச்சர் தான். அது ஒரு ஃபீச்சர்ஸ் மாதிரி தான். அந்த மெத்தடை காட்டணும்னா அது ஒரு ஃபீச்சர்ஸ். இப்போ இதுலேயே வந்து கெட்டுன்னு ஒரு மெத்தட் இருக்குது, கெட்டட் மெத்தட்னு இருக்குது, கெட் மெத்தட் அந்த மாதிரி நிறைய இருக்குது. இண்டெக்ஸ்
இண்டெக்ஸ் ஆஃப் அப்படின்னு இருக்குது. இண்டெக்ஸ் ஆஃப்னா அதோட இண்டெக்ஸ் இங்கே ஒரு வேல்யூ இருக்குன்னா அது எத்தனாவது இண்டெக்ஸில் இருக்குன்னு சொல்லுவோம். கண்டைன்ஸ் அப்படின்னா இது இவ்வளோ லிஸ்ட் இருக்குது. இதில் வந்து தனுஷ் இப்போ வந்து டிஎஸ் டாட் கண்டைன்ஸ் ப்ராக்கெட்டுக்குள்ளே தனுஷ்னு கொடுக்குறோம்னா அது வேல்யூ இருந்துச்சுன்னா ட்ரூன்னு வரும், அப்படி இல்லைன்னா ஃபால்ஸ் வரும். இதெல்லாம் என்னென்ன ஃபங்க்ஷன் என்னென்ன பர்பஸ் அதெல்லாம் நீங்கள் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும். ஜஸ்ட் இதை மட்டும் போட்டு பார்த்துக்கனால எந்த யூஸும் கிடையாது. இதை நீங்கள் கான்செப்ட் வந்து இப்போ யாராவது இந்த கிளாஸ் அட்டன் பண்ணால் உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சுக்கணும். பட் நீங்கள் வந்து இன்டர்னலாக நீங்கள் ஒரு இதை வச்சு நீங்கள் அந்த ப்ராஜெக்டே பண்ணி பார்க்கணும். ப்ளஸ் வந்து அதுக்குள்ளே இருக்கக்கூடிய இன்டர்னல் மெத்தட்ஸ் எல்லாத்தையுமே போட்டு ப்ராக்டிஸ் பண்ணணும். நீங்கள் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணி ஏதாவது டவுட் இருக்குன்னா அப்புறம் வரும்போது நான் கிளியர் பண்ணுவேன். ஓகே, சரி பார்ப்போம்.